ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சுட்டு சூப்பரான ஒரு ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2-3 பொருட்கள் சேர்த்து பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த கரண்டியால் ஒரு 5 கரண்டி அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா மொறுன்னு வரும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த அரிசி மாவும் கோதுமை மாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் வந்து மண் தூசு ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து குட்டீஸ் சாப்பிட்றதுனால தேங்காய் துருவி தான் சேர்த்துருக்கேன். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா பணியாரம் வந்து சரியாக வரவும் செய்யாது. கொஞ்சம் எண்ணெயும் நிறைய குடிக்கும். அதனால தான் மாவோட பாதம் வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பணியாரக்கல் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மாவெல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். குட்டீஸ் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு டக்குன்னு வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். இட்லி மாவு வச்சே கேரட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.